2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அவர் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் ஊழியத்தை செய்தார். தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னுடைய வசதிகளை விட்டு உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எதுவானாலும் பரவாயில்லை என்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சென்ற ஒரு மனிதன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் போன இடங்களிலே கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. ஆனால் அதே சமயத்திலே அவருடைய வாழ்க்கையில ஏராளமான பாடுகளை அவர் பட வேண்டியதாயிருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், மேன்மை என்று இருக்கும். இன்னொரு பக்கத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். காரணம் என்ன? நீங்களும் நானும் வாழ்வது பொல்லாத பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற பூமியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் திரும்ப வந்துதான் சாத்தானை ஜெயித்து அவனை நரகத்திலே போட்டு ஏற்கனவே சிலுவையில் அவனை ஜெயித்து விட்டார். ஆனால் இந்த உலகை அவன் கையிலிருந்து பிடுங்கி அவனை நரகத்தில் போட்ட பின்புதான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டித்து பாவமில்லாத ஒரு பூமியை ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லவோமா? எனவே நாம் வாழ்கிற இந்த பூமி சாத்தானுடைய கையில் இருக்கிறது. சாத்தானுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவனுடைய சிந்தையை கொண்ட ஜனங்கள், அவனுடைய சுபாவத்தை கொண்ட ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். எனவே தேவ பிள்ளைகள், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்த சாத்தான் எப்பவுமே அஞ்ச மாட்டான். யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை எப்படியாவது மனம் மடிவாக்கி வேதனைப்படுத்தி அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய எண்ணம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இதை அதிகமாய் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் போகிற இடங்களிலே எனக்கு திறந்த வாசல் இருக்கிறது, அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், பெரிய பெரிய அற்புதம் நடந்ததெல்லாம் தன்னுடைய ஊழியத்தினுடைய ரிப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிற அதே சமயத்தில் ஒன்றை சொல்லுகிறார், நாங்கள் இவ்வளவு வல்லமையாக ஊழியம் செய்தாலும் சொகுசாக இருந்து கொண்டு நாங்கள் ஊழியம் செய்யவில்லை, எல்லாவற்றிலும் நிறைவாக இருந்து கொண்டு நாங்கள் ஊழியம் செய்யவில்லை, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டு ஊழியம் செய்யவில்லை. எங்களுக்கும் பாடுகள் உண்டு, எங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையிலும் தாங்க முடியாத போராட்டங்கள் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்காக, உலகம் என்று சொல்லுவதை விட தேவ ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக இங்கே எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் சத்துரு நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருப்பான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்ட் போடுகிறார். ரோமர் 8 திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8 35 வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாரே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலவேளையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய மனது மடிவான நிலைமையில காணப்படுகிறோம். போராட்டங்கள், தேவைகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய மனது மடிவாகி விடுகிறது. தாங்க முடியாத இன்னல்கள், தாங்க முடியாத துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. உங்கள் வாழ்க்கையில வருகிற போராட்டத்துக்கு ஊழியக்காரனிடத்துல பதில் இல்லை, ஆனால் தேவனிடத்துல பதில் உண்டு. நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்தாலும் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பதால். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் கர்த்தர் தான் பார்க்க வேண்டும். மனிதன் எந்த உதவியும் எந்த விதத்திலும் செய்ய, எந்த பதிலும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அழைத்த தெய்வம் அவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தொடர்ந்து வாசியுங்கள்.
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல ஒண்ணு பார்த்து சொல்லுவேன், இந்த லிஸ்ட்ல இருக்க எது என் வாழ்க்கையில வந்தாலும் தேவனுடைய அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கு சின்ன சின்ன காரியம் வரும்போது ஜெபத்தை விட்டுறோம், ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டுறோம். சில போராட்டங்கள் வந்த உடனே சாத்தான் பேசுறத கேட்க ஆரம்பிச்சிடறோம். நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ பைபிளை வாசி என்ன பிரயோஜனம், நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், பல விதங்கள்ல சாத்தான் கேள்வி கேட்கிறான். நான் முன்பு சொன்ன அந்த வசனத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 1:8 பவுல் சொல்லுகிற வார்த்தை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. அதாவது இனி என்னால் வாழ முடியாது. உங்க பிரச்சனை எதுவா இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனை உங்களை பார்த்து ஒண்ணு சொல்லும், இனி நீ வாழ முடியாது, இனி உனக்கு வாழ்க்கை கிடையாது. அது என்ன பிரச்சனை இருக்கா? சரீர வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாத ஒரு போராட்டமா இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள வரக்கூடிய இப்படிப்பட்ட பல நெருக்கங்களை நமக்கு காட்டி பிசாசு சொல்லுவான், நீ இனி பிழைக்க முடியாது, உன்னால் இனி வாழ முடியாது, பேசாமல் செத்து விடு என்றெல்லாம் நம்மை பார்த்து சொல்லுவான். பவுலுக்குள்ள நம்பிக்கையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வந்தது. பிழைப்போ என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக 2 காரியங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். ஒன்று, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு, இதோடு என் வாழ்க்கை முடிந்தது, இதுக்கு மேல என்னால பிழைக்க முடியாது, இவ்வளவுதான், இதோடு நான் செத்தேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. 2வது, எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம், வருத்தம். 2ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். பாரமான வருத்தம், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, நம்பிக்கை அற்று போயிற்று, இனி பிழைக்கவே முடியாது என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலைமை. 2வது, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பாரத்தை தேவன் என் மேல் வைத்து விட்டார். என்னால தாங்க முடியாத பிரச்சனைகள், என்னால தாங்க முடியாத போராட்டங்கள், இதை எப்படி நான் தாங்க போறேன்னு தெரியல, இதை எப்படி நான் சுமக்க போகிறேன் என்று தெரியவில்லை என்று நாம் சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அளவுக்கு அதிகமான பாரம், வருத்தம் வந்தது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. அந்த கவனிங்கள், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தில் ரோமாபுரியை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். போகிற வழியிலே இந்த கப்பல் பிரயாணத்தில் சேதம் வரும் என்று ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினபடினால் கப்பல் மாலுமியை பார்த்து, 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், நாம் இந்த பிரயாணத்தை தொடர வேண்டாம், ஆபத்து வரும் என்று சொல்லும்போது இந்த கப்பல் மாலுமி சொல்லைத்தான் 100க்கு அதிபதி கேட்டானே தவிர பவுலுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அநேக நேரங்களில் உலக ஞானிகள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள், ஊழியக்காரன் சொல்லுகிறதை அநேக நேரங்களிலே நாம் கேட்காமல் போகிறோம். ஊழியக்காரனுக்கு அந்த ஞானம் இந்த ஞானம் எல்லாம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், வேத ஞானம் உண்டு. எனவே ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தங்கள் மனம் போனபடி போனார்கள். இடையிலே அவர்களுக்கு பயங்கரம் காத்திருந்தது. தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரி வந்தது, நினைத்தது கைகூடி வந்தது என்று நினைத்து படகை செலுத்த ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இரக்கிளிதோன் என்று சொல்லக்கூடிய பெரிய காற்று வந்து மோதினது, எதிர்காற்று வீசினது, சுழல் காற்று வந்தது. கடைசியில அங்கே கப்பலில் இருக்கிற எல்லா சரக்குகளையும் தண்ணீரிலே போடுகிறார்கள், கப்பலிலே கடலில் தூக்கி எறிகிறார்கள். அந்த நேரத்தில் தான் சொல்கிறார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எல்லாரும் நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். 27ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை வாசிங்க. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அடுத்த வசனம், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு 28 தானே, 28 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு. அப்ப முதல் அதிகாரத்தினுடைய முடிவு எப்படி? பிழைக்கவே முடியாதுன்னு நினைச்ச காரியத்துல பிழைச்சிட்டோம்.
ஆனா 28ஆம் அதிகாரத்துல ஒரு தீவுல போய் ஒதுங்குறாங்க, மெலித்தா தீவு. அங்க குளிர் வாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் விறகெடுத்து போடுறாங்க ஒவ்வொருத்தருடைய பங்குக்கு. பவுல் சில விறகுகளை பொறுக்கும் போது விரியன் பாம்பு அவனுடைய கையை கவிக்கொண்டது. இப்பதான் ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சோம், அடுத்த ஆபத்து. ஹலோ, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை வரும். சபையில சிலருக்கு உயிருக்கு ஆபத்தான வியாதிகள் உண்டு. அவர்களுக்காக ஒரு பக்கம் அழுது ஜெபம் பண்ணுவோம். அவங்களை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டு வரும்பொழுது அடுத்த பிரச்சனை, வீட்டுல பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாம போயிடுது. அவங்களுக்காக அழுது ஜெபிக்கும் பொழுது பொருளாதார பிரச்சனை, இன்னும் சில குடும்பங்கள்ல கடன் பிரச்சனை. இதற்கிடையிலே சபையில நான் சொன்னபடி தவிர்க்கிற கூட்டம் ஒன்று, குறை சொல்லுகிறவர்கள், குற்றப்படுத்த, இவை பார்க்கும்போது இதனால் வரக்கூடிய வேதனை. ஆண்டவரே, நாங்க என்ன பிசினஸ் பண்ணவா வந்தோம்? ஊழியம் செய்யும் போது ஏன் இந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள்? அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லையா சொல்லுவோமா? கிறிஸ்தவன் சாக மாட்டான், செத்து பிழைப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். செத்து பிழைப்பான். பவுலுடைய வாழ்க்கையில கப்பர் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்டா அடுத்த ஒரு இடத்துக்கு போனமே விரியன் பாம்பு கையை கவிக்கொண்டது. இவன் மனுஷ கொலைபாதகன் என்று நினைத்தார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்து விடுவான் என்று நினைத்தார்கள். உலகம் அப்படிதான். நம்ம சாவுக்காக காத்துக்கிற, எப்படா இவன் சாவான், இவன் பேர் எப்ப ஒளியும். தாவீதுடைய வாழ்க்கையில சொல்றான், எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இவன் பேர் ஒளியும் என்று என்னை குறித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் செத்து விடுவான் என்று நினைத்தான். இல்லை, அந்த ஊரிலே சாக பிழைக்க கடந்த அந்த ஊர் அதிபதி, தீவினுடைய அதிபதியினுடைய தகப்பனை சுகமாக்கி விட்டான். நமக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற வல்லமை குறையாது, வரங்கள் குறையாது. கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு நிலையிலே சொல்லுவோமா? எனவே பிழைப்போம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அற்று போயிற்று. ஒருவேளை இந்த காலவெளியில இங்க வந்திருக்கிற நீங்க நம்பிக்கையை இழந்து போய் வந்திருக்கலாம். அல்லது என்னால சுமக்க முடியாத பாரம் இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று சுமக்க முடியாத பாரத்தோடு உள்ள முடைந்து போய் வந்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சொன்னது போல, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், பாரங்கள் வரும். 1 சாமுவேலின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் அநேக நேரங்களிலே தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ஈட்டி எடுத்து குத்தி கொண்டே இருந்தான். பல முறை தப்பித்துக் கொண்டான். வீட்டில் இருக்கும் பொழுதும் கொலை செய்ய நினைத்தான். சரி, இவனை விட்டு கண் மறைவாக எங்காவது போய்விடலாம் என்று சொன்னால் அவன் இருக்கிற இடத்தை தேடி அவனை கொலை செய்ய அவனை பின்தொடர்ந்தான். இப்படி பல முறை உயிருக்கு பயந்து பயந்து போராடி கொண்டிருந்தான். கடைசி அவனுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன கொண்டு போடுவான். நான் தத்துவத்தை பேசல, உங்க வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பல முறை பல காரியங்கள்ல தப்பி 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 பிழைத்து கடைசியில நமக்கு நம்பிக்கை போயிடுது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி வனாந்தரத்துல ஓடுறது? என்னைக்கா இருந்தாலும் அவன் என்ன கொண்டு போடுவான்ப்பா, அவனை பத்தி எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் அந்த ஆள் வந்து எனக்கு பிரச்சனை கொடுப்பான். என்னைக்கா இருந்தாலும் அந்த ஆளை என்னை சும்மா விட மாட்டான். என்னைக்கா இருந்தாலும் இது என்ன பழி வாங்கிடும். பல பயங்கள். ஆனால் அந்த பயத்தோடு தேவனிடத்திலே ஒரு முடிவை கேட்கவில்லை, தானே ஒரு முடிவெடுத்தானதான் பிரச்சனை. பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் தங்க வேண்டும் என்று போனான். அங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு. 30ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கலாம். 1 வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களை பெரியவர்களை சிறைப்பிடித்து ஒருவரை கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும்
அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அதற்கு முந்தின 27ஆம் அதிகாரத்தில் தான் என்றாவது ஒரு நாள் சவுல் என்னை கொன்று போட்டு விடுவான் என்று சவுலுக்கு தப்பிவிட்டான். ஆனால் பெலிஸ்தருடைய தேசத்துல போய் தங்க இடம் கேட்டபோது சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தார்கள். சிக்லாக்ல போய் அவன் தங்கினான். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பிரசங்கத்துல சொன்னாரு, சிக்லாக்கு போகாத, சிக்கிடுவ அப்படின்னா. ஆண்டவருடைய தேசம் எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு ஒரு எல்லையை குறித்தார். இதுதான் உங்கள் சுதந்திரம், உங்கள் சுதந்திரத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய சுதந்திரத்தை விட்டு பெலிஸ்தரிடத்தில் அடைக்கலம் போனான். அங்கே போன போது இவனுடைய 2 மனைவிகள், பிள்ளைகள், அவனோடு இருந்த 400 பேர், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சு. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை. முதல்ல சவுல் கொண்டிருந்தா என்ன மட்டும்தான் கொண்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப என் கூட இருந்த 400 பேருடைய எல்லா சொத்து சுகமெல்லாம் போயிடுச்சு. எப்படி அழுதாங்களாம்? அழுகிறவருக்கு பலன் இல்லாமல் போக முடியும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அழுகைய நிறுத்திட்டு இனி அழுகிறதுக்கு கண்கள்ல தண்ணி இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில வந்தது. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் உட்காந்து அழுகிறாங்க. ஏற்கனவே பயந்து போய் தான் இங்க வந்தான். ஒரு பிரச்சனை முடிஞ்சது, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து வந்தான். ஆனா இப்ப மிஞ்சின பாரம், பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம். இப்ப இது நடந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? கூட இருந்த 400 பேரும் தாவீது மேல கல்லெறியதுக்கு கல் எடுத்துட்டான். தாவீதுக்கும் நஷ்டம், தாவீது மனைவியும் போயிட்டாங்க, தாவீதுனுடைய பிள்ளைகளும் போயிட்டாங்க, இவன் கூட இருந்த 400 பேருடைய பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஆனா இப்ப யார் மேல கோபம் திரும்புது சொல்லுங்க? தாவீது என்னங்க பாவம் பண்ணா? தாவீது என்ன பாவம் பண்ணா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் உடனே யாருக்கு விரோதமா கல் எடுப்பாங்க? மோசேக்கு விரோதமா தான் கல் எடுப்பாங்க. மோசே ஒரு பாவம் பண்ணல, மோசே ஒரு தப்பும் பண்ணல. ஆவுன்னு என்ன அர்த்தம்? கல் எடுத்து மோசேக்கு விரோதமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீதுக்கு விரோதமாய் கல் எடுத்தார்கள். தாவீதும் நஷ்டப்பட்டவன் தான். தாவீது எங்கிருந்தோ வந்தவன் அல்ல, உங்களில் ஒருவன் தானே அந்த தாவீது. இதுவரை உங்களுக்கு சாப்பாடு போட்டவன் தானே அந்த தாவீது. இதுவரை உங்களை பாதுகாத்தவன் தானே தாவீது. ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை அவனுக்கும் சேர்ந்துதான் வந்திருக்கிறது. இப்பொழுது கற்களை எடுத்துக்கொண்டீர்களே. பாருங்கள், தொடர்ந்து வாசிங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எத்தனை பேர் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய வருத்தம், போராட்டம், கவலை, கண்ணீர், இவைகளை மாற்றக்கூடிய சக்தி கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. கர்த்தருக்குள்ள மட்டும்தான் நம்மளை திடப்படுத்த முடியுமே தவிர எந்த மனுஷனுடைய வார்த்தைகளை நம்மளை திடப்படுத்த முடியாது. கடந்த வாரத்துல என்னுடைய ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். சமீபத்தில் அவருடைய மனைவி இறந்து விட்டார்கள். அவருடைய மகள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரே மகள் தான், நல்ல ஒரு குடும்பம். திடீரென்று சுகவீனமாய் மரித்து போய்விட்டார்கள். அதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஒரு ஒரு பெரிய கிறிஸ்தவ புத்தக நிலையத்தில் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார். என்னுடைய நண்பர். அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். துக்கம் விசாரிக்க போய் அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரல, ஏன்னா என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது. மனைவியை இழப்பது எவ்வளவு பெரிய இழப்பு என்பது எனக்கு தெரியும். அநேக நண்பர்கள் அப்படி இருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். எனவே உங்களுடைய பிரச்சனைக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது. கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே சூழ்நிலையில் வேறு யாராவது வந்தால் நீங்கள் யாருக்கு என்ன ஆறுதல் சொல்வீர்களோ அந்த ஆறுதல் தான் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அநேக பாதையில ஏன் தெரியுமா நம்மளை நடத்துறாரு? நம்மளை போல நிறைய பேர் அந்த பாதையில வரப்போறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவங்களை தேற்ற. அதுக்குதான் கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப தாவீதுனுடைய பட்சத்துல யாருமே இல்லை. பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவிகள் இருந்தார்கள். மனைவிகள் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் பல மனைவிகளை கட்டினாங்க. அதனால
மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், கூட ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது அவன் தனித்துதான் காணப்பட்டான். அதான் உலகம். அவங்க பெத்த பிள்ளைங்க இருக்கலாம், சொந்த பந்தங்க இருக்கலாம், கட்டின மனைவி, கட்டின புருஷன், பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில அநேக நேரங்களில் நீங்க பாதிக்கப்படும் போது நீங்க தனியா தான் அதை அனுபவிச்சாகணும். கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல். எனவே அந்த நேரத்துல எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த 600 பேரும் போனார்கள். ஒன்று தெரிந்து கொண்டார்கள். தாவீதுக்கு விரோதமா கல்லை எடுத்தாலும் தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் எப்படியாவது பரிகாரம் தேடிடுவான். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி எப்படியாவது பதில கண்டுபிடிச்சிருவான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவ மனுஷர்களாய் வாழ்வீர்கள் என்றால், தேவ மனுஷியாய் வாழ்வீர்கள் என்றால், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். ஏதோ ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணி தலையை கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்றது காரணம், இந்த கடைசி நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளமான பேர் பெருகிவிட்டார்கள். கள்ள போதகர்கள் ஏராளமான பேர் பெருகிவிட்டார்கள். கள்ள சபை பாஸ்டர்ஸ் நிறைய பேர் பெருகிட்டாங்க. அதனால எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் தேவ மனுஷர்களாய் வாழ வேண்டும். நீங்கள் தேவ மனுஷிகளாய் வாழ வேண்டும். நீங்கள் தேவ மனுஷிகளாய் வாழ்வதென்றால் என்ன அர்த்தம்? சாட்சியாய் வாழ்வது. அப்படி வாழ்வீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் திருப்பிக்கிடுவேன்னு சொல்லு. இப்ப சொல்றான், நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பிக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. சரி, இவன்ட்ட கர்த்தர் சொன்னார்தான் உண்மையாத்தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. நடந்தது என்ன? 18ஆம் வசனம், 19, 20 வசனத்தை வாசிங்க. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரையும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல். வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராது என்று யாராவது பிரசங்கம் பண்ணினால் அவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனால் வெற்றி நமக்கு என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. தாவீதுனுடைய வாழ்க்கையில நஷ்டம் ஏற்பட்டது, இழப்பு ஏற்பட்டது. ஆனால் அவன் தேவனை குறை சொல்லவில்லை, தேவனிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அழுக வரலாம், பிரச்சனை வரலாம், கண்ணீர் வரலாம், நஷ்டம் வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், பாரம், சுமக்க முடியாத பாரங்கள் வரலாம். அப்பெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய தேவ சமூகத்தில் போய் அழுங்க. மனுஷன் முன்னாடி அழாதீங்க, அந்த கண்ணீருக்கு பதிலே கிடையாது. எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல போய் அழ முடியுமோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்துல போய் அழுதுங்கன்னா அந்த பலத்துக்கு மிஞ்சின பாரம் நீக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய இருதயம் லகுவாகிவிடும். எல்லாவற்றையும் பிடித்து கொண்டான். என்ன நடந்தது? கொஞ்ச நேரம் இவன் வீட்டுல எல்லாமே எல்லாம் வெளியே போயிருந்துச்சு, திரும்ப வந்துருச்சு. எனவேதான் பவுல் சொன்னது போல அதிகமான வருத்தம், பாரம். ஆனா அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சில ஆட்கள் எதுக்குள்ள திடப்படுத்துவாங்க? இப்படிப்பட்ட நேரத்துல ரொம்ப போராட்டம் வந்துச்சுன்னா விட்ட பாவத்துக்கு போவான். மறுபடியும் கொஞ்சமாச்சும் தண்ணி அடிச்சு தன்னலைய மறந்து, என்னன்னா பிரச்சனை தாங்க முடியல, அதனால தண்ணி அடிச்சிட்டேன், இன்னும் பிரச்சனை அதிகமாகும். சில நாட்கள் புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்து, அது உள்ள புண்ணாக்கிக்கிட்டு இருக்கும். பிரச்சனை வந்த உடனே பாவத்துக்கு தான் ஓடுறான், விட்ட பாவத்துக்கு தான் மறுபடியும் போறோம். நீ பிரச்சனை வரும்பொழுது திரும்ப திரும்ப பாவத்துக்கே போவாயானால் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகிக்கொண்டே இருக்குமே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி திடப்படுத்துறது? 2 காரியத்தை சொல்றேன், கேளுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாம இது நடக்காது, அதுக்காக தோத்துறோம். 2வது, இதுல நான் எப்படி நடக்கணும் எனக்கு கற்றுத்தாங்க, இதை தாங்கிறதுக்கு பலன் தாங்க. இதுதான் கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறது. இப்படி நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேரு? தேற்றரவாளர். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே
இது நீங்க அனுமதிச்சுதான் இதெல்லாம் வருது. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீங்க அனுமதிக்காம இந்த சூழ்நிலையெல்லாம் என் வாழ்க்கையில கடந்து போக மாட்டேன். நீங்கள் அனுமதித்திருக்கீர்கள், இதற்காக தோத்துறோம். இதுக்கு நான் முறுமுறுக்க மாட்டேன். 2வது காரியம், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் எனக்கு சொல்லித்தாங்க. இதுல நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளணும் சொல்லித்தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேற்றுவார், உங்களை வழி நடத்துவார். நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த செய்தி நேற்றுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்த செய்தி அல்ல. 22ஆம் தேதி 2வது மாசம் 1998வது வருஷத்துல கொடுத்த செய்தி. அதுல முன்னாடி எழுதியிருக்கிற சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். கடந்த நாட்களில் இன்றைய செய்திக்காக தேவனிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்கள், நீங்கள் கடந்து செல்லும் பாதைகள், இவைகளை கண்டபோது இருதயத்தில் மிகவும் பாரமடைந்தேன். இவர்களுக்கு என்ன செய்தி கொடுப்பது ஆண்டவரே? இதை செய்யாதே, அதை செய்யாதே, இதை செய், அதை செய் என்று ஒரு பிரசங்கம் செய்ய எனக்கு மனம் வரவில்லை. ஜனங்களுக்கு ஒரு பதில் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது என்று இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபத்தோடு தியானிக்கும் போது இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். அன்னைக்கு எழுதின செய்தி இன்னைக்கு எப்படி பாஸ்டர் வந்துச்சு? ஒரு வாரமா இந்த வார செய்திக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், செய்தியே கிடைக்கல. ஆண்டவர் பழைய டைரி எடுத்து பாரு அப்படின்னு. பழைய டைரி ஒரு 15 டைரி இருக்கு. நான் சொல்றது பொய்யல்ல, உண்மை. ஆபீஸ்ல போய் பாருங்க, 15 டைரி இருக்கு. இந்த டைரிக்கு முன்னாடி நின்று ஆண்டவரே நான் எதை எடுக்கன்னு கேட்டேன். கர்த்தர் இந்த கலரை காமிச்சு இதை எடு அப்படின்னு. நான் சொல்றது பொய்யல்ல, உண்மை. இந்த டைரியை எடுன்னு ஆண்டவர் சொன்னார். எடுத்த உடனே அதை திருப்பினாரு. திருப்பின உடனே இந்த பக்கம் தான் வந்துச்சு. ஏன் இந்த பக்கம் வந்து தெரியுமா? சில நாட்கள் ஆண்டவரே, என்னுடைய மனைவிட்ட கேட்டு பாருங்க, இந்த வாரம் என்ன செய்தி கொடுக்கும் நான் எடுத்து வச்சிருந்தேன். நீங்கள் கடின இருதயம் உடையவர்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். அதை எப்ப பிரசங்கம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கடின இருதயம் உள்ளவர்கள். ஏன் கடின இருதயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் இருதயம் கடினமாகிறது? அதைத்தான் எடுத்து வச்சிருந்தேன். நான் எடுத்துட்டு அந்த செய்தியை கொடுக்க எனக்கு மனசு இல்லை. ஆண்டவரே, ஜனங்கள் பல கடன் பிரச்சனையில போறாங்க, பல போராட்டத்துல போறாங்க, பல தேவைகளோடு இருக்காங்க. இதை செய்யாத அதை செய்யாதுன்னு இந்த வாரம் பிரசங்கம் பண்ண எனக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு ஆறுதலா ஒரு செய்தியை தாங்க ஆண்டவரே. நான் ஜெபித்தபடினா இதே போல 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண அதே பிரசங்கத்தை தான் கர்த்தர் கொடுக்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? சோ இதான் ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவையான வார்த்தைகளை கொடுக்கிறார் என்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு உறுதி. பலத்துக்கு மிஞ்சின பாரங்கள் இன்றைக்கு குடும்பங்கள் அநேகர் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் நஷ்டம், அல்லது இன்னொரு பக்கம் தேவைகள் ஏராளம் உண்டு. என்ன செய்வோம் என்கிற காரியங்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லையா சொல்லுவோமா? யோபு 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ததற்கு பலன் இதுதானா? உம்மை நம்பினதற்கு பலன் இதுதானா? உங்களை ஏற்றுக்கொண்டதனால என் வாழ்க்கையில கண்ணீர் தான் மிச்சமா என்று ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு ஏதுவாக மிஞ்சின பாரத்தை சுமத்தவே மாட்டாராம். ஒரு நாள் நீங்க இப்படி கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாரத்தை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தராராம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். உங்கள் பலத்துக்கு மிஞ்சினதை தேவன் சுமத்த மாட்டார். உங்க கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி எவ்வளவு உண்டுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு ஏற்றபடிதான் கொடுப்பார். பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னா இன்னும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சோத்திரம். சில நேரங்கள்ல லிப்ட்ல போவோம், மொத்தமா ஆட்கள் ஏறின உடனே வெயின்னு ஒரு விசில் அடிக்கும். உடனே இந்த லிப்ட் ஆபரேட்டர் என்ன சொல்லுவாரு? 2 பேரும் இறங்கிடுங்க, ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா அது இழுக்காது, அப்படியே நின்றோம். இழுக்குதுன்னா என்ன அர்த்தம்? லோட தாங்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கும் உங்க வண்டி இழுத்துக்கிட்டு போறது காரணம் இன்னும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மிஞ்சின பாரத்தை நம்ம மேல சுமத்தவே மாட்டான். அப்படி பாரத்தின் மேல பாரம் வருதுன்னா ஒன்னு தெரிஞ்சுங்க, ஓகே, இன்னும் எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, இன்னும் கெப்பாசிட்டி இருக்கு, அதனாலதான் ஏத்திக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு நான் உட்கார்ற மாதிரி தெரியுதோ அப்ப எடுத்துருவாரு. சுமக்கிற சுமையை எடுத்து போ அப்படிம்பாரு.
கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சுமையே இருக்காது. இல்லையா சொல்லுவோமா? எங்க போச்சுன்னே தெரியாது. ஆண்டவர் அந்த சுமைகளை நீக்கி விடுவார். ஏனென்றால் வாழ்க்கையில பல கசப்புகள் வந்தாலும் இந்த கசப்பை மாற்ற ஒரு மரம் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கு. இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் கசப்புகள் வராது என்று சொல்லவில்லை. கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் இனிமையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுவோமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. லேலுயா. ஆண்டவர் எனக்கு பலத்துக்கு மிஞ்சி ஒன்றையும் சுமத்த மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கலாம். சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை உண்மை உள்ளது! மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வருவதில்லை. இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வருதோ அதுதான் உங்களுக்கு வருது. நீங்க என்னைக்காவது சொல்ல முடியுமா, நான் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அது உண்மைதான். ஆனா யாருக்குமே வராத சோதனை எனக்கு வந்துருச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால் அதுக்கு பரிகாரம் செலுத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை வாசிக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், திரும்ப அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோமா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல். இப்ப உங்கள் அப்படிங்கிற இடத்துலயும் நீங்கள்ங்கிற இடத்துல எப்படி சொல்லப்படுறது தெரியுமா? ஜெபராஜாவுடைய திராணிக்கு மேலாக ஜெபராஜா சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். இப்ப உங்க பேரை சொல்லி வாசிங்க. அந்த இடத்துல சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பரிசுத்த வேதாகமம் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. பலத்துக்கு மிஞ்சின பாரம் உனக்கு வந்திருக்கலாம், அல்லது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில் இருக்கலாம். உதாரணம் சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை, யோபுடைய வாழ்க்கையிலையும் பல போராட்டங்கள் வந்தது. எல்லாத்தையும் இழந்து போய்விட்டான். அவனுடைய பலத்துக்கு மிஞ்சினது போல என்று நமக்கு தெரிந்தது. ஆனால் யோபு அதை சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் சொன்னார். நான் சொன்ன அந்த மேனேஜருடைய மனைவி இறந்து போய்விட்டார்களே, அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், கோட்டயத்துல இன்னொரு என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், மிஷனரியாக இருந்தவர். அவர் என்னை பார்க்க வந்தார். என்னை பார்ப்பதற்காகவே கோட்டயத்திலிருந்து வந்தார். என்னுடைய மனைவி இறந்து போனபடினால் என்னை விசாரிப்பதற்காக வந்தார். அவர் சொன்னார், பிரதர், உங்களுக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல வர முடியாது. உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வரல. ஏன்னா சமீபத்தில் தான் என்னுடைய +2 படிக்கிற என்னுடைய மகள் இறந்து போய்விட்டாள். ஒரே மகள். துக்கம் தாங்க முடியல. எத்தனையோ பேர் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. எங்களுக்கு ஆறுதலே கிடைக்கல. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்துலயும் நீ ஸ்தோத்திரம் பண்ணி பழகுன்னு சொன்னாரு. அதை சொல்லிட்டு போகதான் நான் உங்களுக்கு வந்தேன். நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாதையில ஒண்ணு செய்ய தெரிஞ்சுக்கிறோம். என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாங்க முடியலையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்குதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். முறுமுறுத்து ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நீக்குவதற்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருப்பார். அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியாம அவசரப்பட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த பாதையில நான் போறேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு போராட்டம் இருக்கு, நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து கேட்டீங்கன்னா வழிகளே சொல்வார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். சோ தாவீதுனுடைய பிள்ளைகள் மனைவிகளை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு என்னது? திரும்ப தரப்போறார். எப்ப கிடைத்தது? முதலாவது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
ரெண்டாவது தேவனிடத்துல போய் ஜெபித்தான். ஜெபித்த போது கர்த்தர் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் சொன்னார். போ, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன். இவன் ஜெபிக்காமல் இருந்திருந்தா அவன் வேதனைப்பட்டு, அல்லது தன்னை கல்லெறிய வர்ற ஜனங்கள்ட்ட, உங்களுக்காகத்தான் இவ்வளவு பாடுபடுறேன், என் மேல கல்லெறியறாங்கள சண்டை போட்டிருந்தா கல்லெறிஞ்ச கொண்டிருப்பானுங்க. உங்களை எதிர்க்கிற ஜனங்களோடு சண்டை போடாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா, அவங்களோட சண்டை போடாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண விட்டுருங்க. நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா கர்த்தர் வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா நீங்க அமைதியா இருந்து தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணாதீங்க, கர்த்தரை யுத்தம் பண்ண விடுங்க. தாவீது ஆண்டவரிடத்துல ஜெபித்தான், கர்த்தர் வழிகளை கர்த்தர் திறந்து கொடுத்தார். 2 கொரிந்தியர் 1:10 வாசிக்கலாம். அப்படி 9 வாசிக்கலாமா? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று தப்புவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? செத்துவோங்கிற நிலைமைதாயா என் வாழ்க்கையில வந்துச்சு, நான் பிழைக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை தான். ஆனா ஒரே ஒரு காரியம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் என் ஆண்டவர்ங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சு. என் சூழ்நிலை செத்து போனால் அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனவே நான் ஆராதிக்கிற தெய்வம் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர். எனவே மரணம் வரும்னு எங்களுக்கு தெரியும், செத்தால் எங்களை உயிர்ப்பிப்பாருங்கிற நம்பிக்கையில் அவர் மேல நாங்க நம்பிக்கையா இருந்தோம். எனவே மரணம் வரல, அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அப்ப கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நேற்றுக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கு தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார், நாளைக்கு முன்னே தப்புவிப்பார். இதுல 2 காரியம் இருக்கு. இன்னைக்கு இந்த மரண பயம் வந்ததுல தப்பிச்சிட்டேன், நாளைக்கு இதே மாதிரி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். நேற்றுக்கு நான் மரண பயத்துல புலம்புன, ஆனா சாகல, அவர் தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு செத்து பொழைக்கிறேன், பயப்படல, ஏன்னா தப்புவித்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு இதே நிலை தொடர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். 3 காலத்திலும் ஆண்டவர் செய்வாருங்கிற ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்குள்ள வந்து விட்டது. யோவான் 15:5 ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதனுடைய பாரம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில பல பாரங்கள் வந்தாலும், பல பிரச்சனைகள் வந்தாலும், அவருக்குள் நிலைத்திருப்போமானால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். கனி என்பது ஒரு மரத்தினுடைய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணலாம். ஆனால் லிட்டரலாக பார்க்கும்போது கனி என்பது ஒரு மரத்தினுடைய ஆசீர்வாதம். சோ எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவருக்குள் நிலைத்திருப்போமானால் நாம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். லூக்கா 5:6 அதற்கு முந்தின நிலைமையில, நம்பிக்கையற்ற நிலைமையிலே பேதுரு இருந்தார். என்ன? மீன் கிடைக்கவில்லை, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். என்ன கவனிக்கிறீங்களா? மீன் கிடைக்கல, வலையை அலசுறா. என்ன அலசுறா? வீட்டுக்கு போனா மனைவி எவ்வளவு மீனை வித்தீங்கன்னு கேட்பா. அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், எவ்வளவோ தேவையோடு மனைவி வீட்டுல காத்திருக்கா. இப்ப ஒரு மீன் கூட கிடைக்கலையே, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் இயேசு அந்த படகில் ஏறி அற்புதம் செய்த அப்படின்னா 2 படகு கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர், 2 படகு நிரம்பத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் என்ன செய்ய முடியுங்கிறத பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் என்ன செய்ய முடியுங்கிறத பாருங்க. இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்க ஜெபத்தை விட்டுறக்கூடாது. புருஷனுக்காக ஜெபம் பண்றீங்களா? புருஷன் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்றீங்களா? 1 வருஷம் 2 வருஷம் விட்டுட்டு அவர் என்னவாவது போக விடுறாரு, தோத்துறோம், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் சொல்லாதீங்க. அவர் நரகத்துக்கு போறதை நீங்க பார்க்க கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புருஷனுக்கு, மனைவி யாரா இருந்தாலும், பிள்ளைகள் ஆனாலும்
நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல பிரச்சனையா இருக்கட்டும், தேவையா இருக்கட்டும், மிஞ்சின பாரமா இருக்கட்டும், ஜெபத்தை விடாமல் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். 2 கொரிந்தியர் 1 வசனத்தை வாசிக்கலாம். 10 வாசிங்களா. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்த ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நல்ல கவனிங்க, பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் தப்புவிக்கிறார், ஆனால் மனுஷ தயவை தேவன் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் எதிர்க்கிற கூட்டம், ஏளனம் பண்ற கூட்டம், நம்மளை வேதனைப்படுத்துற கூட்டம் இருந்தாலும் நம்முடைய துக்கத்தில் நம்மை ஆற்றக்கூடிய தயவு கிடைக்கக்கூடிய மனிதர்களையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். கரங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்துவோமா? அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல மெலித்தா தீவுல போய் தங்குறாங்க. 27ஆம் அதிகாரத்துல எல்லாமே நஷ்டம். நம்பிக்கை போயிடுச்சு, சரக்கு கப்பல்ல இருந்த சரக்கெல்லாம் தூக்கி கடல்ல எரிஞ்சாச்சு, எல்லாமே நஷ்டம். கப்பல் தளவாடங்களை கூட தூக்கி எறிஞ்சாங்க. ஆனா 28ஆம் அதிகாரத்துல மிகுதியான பொருட்களை ஏற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த தீவில் இருந்த மக்கள் இவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் மேல் அன்பு செலுத்தி ஏராளமான காரியங்களை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் ஆபத்தை கொடுக்கிற மனிதர்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதமான மனிதர்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமான மக்களா இருக்கணும். நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு தான் சொல்லிருக்கு. நீ உன் புருஷனுக்கு உபத்திரவமா இருப்பணும், உன் மனைவிக்கு உபத்திரவமா இருப்பணும், உன் பெற்றோருக்கு உபத்திரமா இருப்பணும், உன் வாத்தியாருக்கு உபத்திரமா இருப்பான்னு இருக்கக்கூடாது. நான் எங்க போனாலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லணும். எப்படா இவன் சாவான் நிம்மதியா இருக்கலாம், இவன் எப்ப சாவான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு உங்களை குறிச்சு அடுத்தவங்க நினைக்கிற நிலைமை இருக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம்டாக. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் பெலிஸ்தர்களை சில ஜாதிகளை விட்டு வச்சாராம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சுப்பாங்க, இவங்களும் தொலைஞ்சு போயிருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சபையில எப்பவுமே சில ஆட்கள் இருப்பாங்க, போக மாட்டாங்க அவ்வளவு லேசில, ஆனா உங்களை உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா உங்களை உருவாக்குறது. வெளியே சொல்லுவோமா? நம்ம அடுத்தவங்களை உபத்திரவப்படுத்துற ஆளா இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அநேகருக்கு எங்களால் உண்டான தயவுக்காக, அநேகரால் எங்களுக்கு உண்டான தயவுக்காக என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில அவர் பதில் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை திடப்படுத்துவது மட்டுமல்ல, ஆண்டவர் மிஞ்சின பாரத்தை சுமத்தாமல் தேவையான அளவுதான் கொடுக்கிறாருங்கிறது மட்டுமல்ல, மனுஷ தயவுகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். பாபிலோன் தேசம் முழுவதும் தேவ பிள்ளைகளுக்கு எதிரான தலைவர்கள் நிறைந்த தேசம். ஆனால் காட்சிகள் மாற ஆரம்பித்தது. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் மரித்தான், அவனுடைய மகன் வந்தான், பேரன் வந்தான். அரசாட்சி மாறிக்கொண்டே இருக்கிற, ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மனுஷன் தானியேல் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறான். நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவன் மகன் அரசாட்சி பண்ண நேபுகாத்நேச்சார் செத்துட்டான், தானியேல் சாகல. அப்புறம் அவன் மகனும் செத்துறான், பேரன் பெல்ஷாத்சார். உன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல சொப்பனத்தை சொன்ன ஒருத்தன் இருக்கான்னு சொல்றா அவ ராஜாத்தி சொல்றா. அப்ப 3 ராஜாக்களை கண்டவன் 4வது ஒரு ராஜாவை காண்கிறான். பாபிலோனிய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. அந்த பெர்சிய ராஜா தரியு, வேதம் சொல்லுகிறது, தரியுனுடைய கண்களிலே தானியேலுக்கு தயவு கிடைத்தது. இன்னைக்கு இருக்கவங்க ஒன்னும் உபத்திரவப்படுத்துறவங்களா இருக்கலாம், நாளைக்கு வர்றவங்களும் ஒன்னும் உபத்திரவப்படுத்துறவங்களா இருக்கலாம், நாளை மறுநாள் வர்றவங்களும் உபத்திரவப்படுத்துறவங்களா இருக்கலாம். ஆனா அவருக்கு அடுத்த நாள் வரக்கூடியவன் உன்னை தப்புவிக்கிறவனா இருப்பான். இல்லையா சொல்லுவோமா? 3 ராஜாக்களும் உபத்திரவப்படுத்த ராஜாக்கள். அதுல தாக்கு பிடிச்சான், ஜபிச்சா சிங்க கபில போடுவான்னு சொன்னா, ஜபத்தை விடல, சிங்க கபில போட்டாங்க, காப்பாற்றப்பட்டான். கர்த்தர் தப்புவித்தான். அந்த சிங்க கபில போடும்போதும் இந்த தரியு ராஜாவுடைய கண்கள்ல கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணலாம். இதே தரியு ராஜா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா செலவும் ராஜாவுடைய கஜானால இருந்து போகணும்னு ஆர்டர் கொடுத்தவ. இல்லையா சொல்லுவோமா? எந்த இடத்தில் உங்களை நஷ்டப்படுத்துகிறார்களோ அதே இடத்தில் உங்களுக்கு லாபம் உண்டாக்கும்படியான ஆட்களை கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில்
நம்மை வேதனைப்படுத்தினவர்களே நமக்கு ஆறுதல் செய்யும்படியாய் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? அடிக்கிற கைதான், எவன் அடிக்கிறானோ அவனை வச்சு நம்மளை ஆறுதல் படுத்துவார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல செத்துருவோங்கிற நிலைமை. ஏன்னா பவுலையும் சீலாவையும் அடின்னு அடிச்சு தொழுமரத்துல கட்டி போட்டாங்க. சிறைச்சாலைக்காரன் அடிச்சு உள்ள கட்டி போட்டான். ஆட்கள் அடித்தார்கள். சிறைச்சாலைக்காரன் தான் உபத்திரப்படுத்துறவன் தான். அடி தாங்க முடியல, ரத்தம் வடியுது, செத்துருவோங்கிற நிலைமை. ஆனா அவர்கள் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டார்கள். எப்படி பாடினாங்க? என்ன பாட்டு பாடினாங்க? ஏன் சோக கதையை கேளு தாய் குழம்பேன்னு பாடினாங்களா? என்ன பாட்டு பாடினாங்க? தேவனை, உடம்பெல்லாம் ரத்தம் வடியுது, ஆனா பாட்டு என்ன பாட்டு? துதிச்சு பாடுற பாட்டு. சொல்லுவோமா? இந்த பைபிள்ல இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். 1000 பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது வேதனை பாட்டு பாடக்கூடாது, சோதனை பாட்டு பாடக்கூடாது. சில ஆட்கள் தனக்களுக்கு தாங்களே சோர்ந்து போகாது அங்க போயிட்டு அப்படி பாடக்கூடாது. உங்களுக்குள்ள சோர்வு இருந்துச்சா உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்தக்கூடாது. கர்த்தர் தான் உங்களை ஆறுதல் படுத்துறவன். அன்னையில சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? அதாவது உலகத்தான் சொல்றேன், என்னதான் நடக்கட்டுமேங்கிறான். நம்ம தான் அதை சொல்லணும். என்ன நடந்தாலும் நடக்கட்டையா, என்னை ஆறுதல் படுத்துற ஒரு தேவன் இருக்கிறார். பவுலும் சீலாவும் தோத்திரம் பண்ணி பாடினாங்க, கர்த்தரை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? யெகோவா தேவனே, எப்படி பாடினா? உம்மை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், என்றென்றும் ஆராதிப்பேன். இப்படிலாம் அந்த பாட்டு அங்க இருந்துச்சான்னு தெரியாது. ஆகமத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிச்சு பாடுனாங்க. துதிச்சு பாடுறதுனால என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் பூமியை குலுக்கினார். பூமியை குலுக்கின உடனே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்க ஆரம்பித்தது. கையில் இருந்த கட்டுகள் உடைய ஆரம்பித்தது. அவங்க கட்டு மட்டும் இல்ல, பாட்டை கேட்ட எல்லாருடைய கட்டுகளும் அவிழ ஆரம்பித்தது. சபையில ஆவியில நிரம்பி பாடுனா இந்த தெருவில் கட்டப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேருடைய கட்டுகளும் அகலணும். அப்படி பாடணும் சபை. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. இப்ப சிறைச்சாலைக்காரன் தற்கொலை ஒண்ணு பாக்குறான். ஏன்னா இவன் வெளியே ஓடிட்டான்னா அரசாங்கம் இவனை கொன்றும். அதனால நீ உன்னை கொன்னுறாதப்பா, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன நடந்துச்சு? சுவிசேஷத்தை சொல்றான். வீட்டுக்கு கூட்டு போய் எவன் அடித்தானோ அவனே காயங்களை ஆற்றுகிறான். இல்லையா சொல்லுவோமா? ஒரு சோத்திர பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சோத்திர பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. கட்டுகள் அகண்டு போய்விட்டது. நல்ல கவனிங்க, உங்க கட்டுகளை கலட்டி விடுறது எதுக்காக தெரியுமா? ரத்தம் வடியலாம், காயம் கூட ஆறாம இருக்கலாம். ஆனா போய் பவுல் சுவிசேஷத்தை சொல்லுகிறான். எதுக்கு அடிக்கப்பட்டான்? சுவிசேஷம் சொன்னதுனாலதான் அடிக்கப்பட்டான். இப்ப அடிச்சவனே காயத்தை ஆற்றான். அப்ப என்னதான் சொல்றான்? உங்கள் உள்ளத்தில் காயங்கள் ஆறாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. எனக்கே இவ்வளவு பாரம், எனக்கே இவ்வளவு பிரச்சனை, எனக்கே இவ்வளவு போராட்டம் சொல்லாதீங்க. உங்கள் உள்ளத்தில் காயம் ஆறாமல் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். அன்னைக்கு ராத்திரியில ஞானசான ஆராதனை முடிஞ்சது. இல்லையா சொல்லுவோமா? எந்த இடத்திலையும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். பலத்துக்கு மிஞ்சின யாதொன்றையும் அவர் சுமத்த மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மிஞ்சின பாரம் என்று சொல்லாதே, தாங்க முடியவில்லை என்று சொல்லாதே, என் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய்விட்டது என்று சொல்லாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நெஞ்சில கை. என் துக்க நாட்கள் முடிந்து போகும். திரும்ப சொல்லுங்க, ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் கைவிடாத தேவன், உடன்படிக்கையை மாற்றாத தேவன்.
ஜெபிக்க போறோம். என்ன பாரம், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆட்சி தேற்றுவார். தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிக்க வல்லவனாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுமா? ஒரு 2 நிமிஷம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா, thank you Jesus, அல்லேலூயா, thank you Lord, thank you Jesus, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போன நாட்களிலே இன்றைக்கு வாசித்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கலாம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில வந்திருக்கலாம். மிஞ்சின பாரு ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுப்பா, இதே போதும்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு. அவர் தப்புப்பா, அநேகரால் தயவு கிடைக்க பண்ணுவா. மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், ஆனா மறிக்கல, பிழைத்தோம். இவன் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறார்கள். நல்ல நல்ல விடுதலையோட கத்தரை துதிப்போமா? இந்த துதிக்கிற துதியில கத்தருடைய விடுதலை உங்க குடும்பத்துக்குள்ள வரணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ரத்தம் வடிய ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் கத்தரை பாடி துதித்தார்கள். உன் வாழ்க்கையில இதயத்துல கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம், அவன் இதயம் அழுது கொண்டிருக்கலாம். ஆனா கத்தரை நல்ல விடுதலையோடு துதித்து பாருங்க. கத்தர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்றாகிலும் ஒரு நாள் அவன் என்னை அழித்து விடுவானோ, என்றாகிலும் ஒரு நாள் சவுலனை கொண்டு போட்டு விடுவான். நான் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் வாழ்வதை தவிர வேறு வழியில்லை என்று சுய முயற்சியில் இறங்காதே. அங்கே போனால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உன் சொந்த முயற்சியில எதையுமே நீ முயற்சி பண்ணாதே. கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும் கேள், கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும் கேள். கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க. அவர் உங்களுக்கு வழிகளை திறந்து காண்பிப்பா, அவர் உங்களை வழிகளை திறந்து காண்பிப்பா. ஒரு நாள் இது மிஞ்சின பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிஞ்சின பாரம் உங்களுக்கு, நீங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மிஞ்சின பாரத்தை அவர் சுமத்தவே மாட்டார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நேரம் அவனுடைய கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இவ்வளவு காரியங்கள் எனக்கு உண்டு, நான் விசேஷமானவன். ஆண்டவரே பிரச்சனை வந்தாலும் பதில் கொடுக்க ஒரு தேவன் இருக்குது, அழுதாலும் கண்ணீரை துடைக்க ஒரு தேவன் இருக்குது, கைவிடப்பட்டது போன்றது சூழ்நிலை வந்தாலும் கைவிடாமல் காக்கிற தேவனா இருக்குது, எங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிக்கிற தேவனா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்ற வேற ஜாதி இல்லையே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கிறிஸ்தவனே, நீ விசேஷமானவன். உன் கண்ணீரை துடைக்க ஒரு ஆண்டவர் உண்டு, உனக்கு வழிகாட்ட ஒரு தெய்வம் உண்டு, உன் பிரச்சனையை போக்குவதற்கு வேறு வசனங்கள் உண்டு, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை போக்க உன்னோடு கூட வசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்டு. நீ விசேஷமானவன். ஹல்லேலூயா.